கோவையில் கிங் ஆஃப் கிங்ஸ் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சியை வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருப்பதாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா கோவையில் பேட்டி. கோவையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கோவை இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் கிங் ஆஃப் கிங்ஸ் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கேரளா கிளப் அரங்கில் நடைபெற்றது. இதில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், கோவையில் தம்முடைய கிங் ஆஃப் கிங்ஸ் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், இந்நிகழ்ச்சியை முதலில் மலேசியாவில் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும், அங்கு ஏற்பட்ட சில குழப்பங்களால் கோவையில் இந்த நிகழ்ச்சியை இடமாற்றி ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன். இங்கே நம்ம பாலு சார் இந்த ஷோவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு. அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க. அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கொள்றதுக்காக நான் வந்திருக்கேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த ஈவெண்ட்டுக்கு. எந்த ஈவெண்ட்டுக்குமே நான் பண்ணுற எந்த ஈவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ஷோவை ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிட்டு, இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால இங்கே கோயம்புத்தூருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோடய ஃபஸ்ட் ஷோ. ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தேவை இந்த ஷோவுக்கு. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார். அண்ட் இதில் என்னென்னா, மெயினாக என்னோடய சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸு, நாம் இருவர் நமக்கு இருவர், உல்லாசம், காதலா காதலா, இப்போ மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது. நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க. அதை நம்ம நல்லபடியாக செய்யணும்னு. ராஜா சார் சாங்ஸ் இருக்குது. அது இல்லாமல ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், அதையும் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். 3 to 4 hours நடக்கும். பெரிய ஷோ ஒரு 30-35 சாங் வரும். ஆமாங்க. பொதுவாகவே கோவை அது நீங்கள் சொன்னால் பெட்டர். ராஜா சாருக்கு இந்த ஷோ வந்தாலும் ஃபுல்லாகும். இதுதான் வேற என்ன. அப்புறம் ஆஃபீஸில் பண்ணுறோம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் இங்கே பொதுவாகவே தமிழர்கள் இசையை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆட்கள். சினிமா, இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்குது. அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்னா, இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும். மெயினாக என்னை ஃப்ரீயாக கூப்பிட்டு நீங்கள் பாட சொன்னால் கூட நான் அந்த மக்களை பார்க்குறதுக்காக நான் பாடுவேன். கடந்த 2 மாசமாவே நான் இந்த நிகழ்ச்சி ஆமாங்க நடைபெற்றுட்டே இருக்கு. மற்ற ஊருக்காரங்களும் எதிர்பார்ப்பாங்க, நம்ம ஊர்ல அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன். திருச்சி பண்ணியாச்சு, கோயம்புத்தூர் முடிச்சுட்டு திருநெல்வேலி. அவங்க இசை நிகழ்ச்சினாலே நிறைய பேர் இந்த காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வர முடியாது. டிக்கெட் காஸ்ட்டா? டிக்கெட் காஸ்ட்டை ஒரு இஷ்யூவை நினச்சிக்காதீங்க. நீங்கள் வாட்டில் வந்துக்கிட்டே இருங்க. உட்கார்றதுக்கு நாங்கள் இடம் கொடுத்துருவோம். இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல சார். ரொம்ப லோவாக தான் பார்க்கணும். எந்த சேஞ்சஸ் இருக்கு. பப்ளிக் வரணும். நமக்கு அதான் மணி இஷ்யூ. இல்லை, இதில் கிடையாது. வேறு மற்ற சிங்கர்ஸ்லாம் வந்துடும். சிங்கர்ஸ் எல்லாம் சைந்தவிலேருந்து எனக்கு ரொம்ப இருமல எல்லாம் சொல்றேன். கார்த்திக் சார் நல்ல பாடல் ஹரிகரன் சார், சாதனா சட்டம், ஆழ்தாக்ஷன், சிவாஜி, பிரியா ஜென்சன், ஏதோ நம்ம கேட்டு இருக்கோம். இந்த கலர்ஸ் கொஞ்சம் ஆட் ஆகும். இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது இதுதான். இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் அடுத்த செய்தி
போஸ்ட் எல்லாம் சொல்லிடலாம். ஹரிஹரன், சாரா சங்கர், மதுபாலகிருஷ்ணன், சைந்தவி, சிவாங்கி, அஜய் கிருஷ்ணா, ஆனந்த் அனந்தாக்ஷன், பிரியங்கா, பிரியா ஜெசன், சத்யபிரகாஷ், கார்த்திக் ராஜன் சார். இதோட இது வந்து தொகுப்பாளர் ஆகாபா ஆனந்த். அதே போல வெளிநாட்டுல நிறைய இசை நிகழ்ச்சி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள டேஸ்ட் ஒவ்வொரு ஊருக்குமே மாறும். பாடல் டேஸ்ட்டு சில பேருக்கு இப்போ நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மாதிரி கொழுந்து சாங்கு பிடிக்குதுன்னு வைங்களேன். அங்கே போனால் வேற ஏதாவது வேற சாங்கு பிடிக்கும். அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்காக தமிழ் சினிமா இசைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் வருவாங்க? சமீபத்துல நிறைய நிகழ்ச்சியில வந்து அந்த இடத்துல ஒரு 12,000 பீப்புள் 8,000 பீப்புள் உட்கார்ற மாதிரி இருக்கு. 8,000 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு. இல்லை, இந்த வாட்டி ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானே உள்ள போய் பார்த்துட்டு தான் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு செக்ஷனும். சாங்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்னா சிலது இப்போ இது ஆமாங்க, அதை பார்த்து தான் நாங்கள் காப்பிரைட் எது ஓப்பனாக இருக்கோ அதை மட்டும் தான் பாடுறோம். அதில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் ராஜா சாங்ஸ் பாடுறீங்க, பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம். ஐபிஆர்எஸ்லேயும் அப்பாட்டியும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம், ரிட்டன் பர்மிஷன். ராஜா சாரோட பாட்டு இப்போ உரிமை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அது வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற அது இங்கே நம்ம பேச முடியாது. பழைய அந்த இதுல வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு 4 நிமிஷம் ஒரு பாட்டு தரும். இருக்க ஜெனரேஷன்லாம் 30 செகண்ட் இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டு தான் 10 செகண்ட் அப்படி எல்லாமே சின்னதாக ஆகிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. நம்ம உட்காந்து இலையில போட்டு ஒவ்வொரு பலகாரமாக வச்சுட்டு இருப்போம். இப்போ வந்து ஒரே பர்கர் ஒரு பீட்சா. மியூசிக்கோட ஸ்கோப் கம்மியாகுது. ஸ்கோப்பு கம்மியாகல, என்றைக்குமே மக்களோட ரசனை என்றைக்குமே கம்மியாகல, சின்னதாக பிடிச்சிருக்கு. இப்போ திருப்பியும் மேபி பழைய மீல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்ல வந்து சின்னதாக படம் போறீங்க. சின்னதாக மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ. இப்போ பொதுமக்கள் வந்து வல்கரான வேர்ட்ஸ் பாடல் நிறைய வந்துச்சு, நிறைய பேர் விரும்புகிறாங்க. நான் பொறுப்பு என் பாட்டுல எதுவும் வரும் எப்படிங்க? பட் வல்கர்னு சொல்றாருல, அந்த காலத்துல இருந்தே வல்காரிட்டி இருக்கு. எப்படி நீங்க இப்பதான் வருதுன்னு சொல்றீங்க? இப்போ எனக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது. சார் இந்த பாட்டு பாருங்க சார், எல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்குன்னு சொல்லி அது நீட்டான சாங் தான், கேட்கறதுக்கு நீட்டா இருக்கு. அப்புறம் தான் புரிஞ்சாதான் ஐயோ இது ரொம்ப வல்கரா இருக்கு. பிரச்சனை யாருக்குமே இல்லையா? யாராவது சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது. எப்படிங்க படங்கள் இப்போ நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த 2 monthsல 2 படம் வெளியாக இருக்கு. அதுக்கும் கண்டிப்பா நான் உங்களை கண்டிப்பா இங்க வந்து நான் சந்திப்பேன். இசைதான் மேலோட்டமா இருக்கு, பாடம் வரைக்கும் கம்மியாக கவிஞர்களுடைய ஜாலியா இங்க பாருங்க ட்ரோல் பண்ணி விட்டுறாதீங்க. அதாவது உங்களுக்கெல்லாம் இந்த கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே குரூப்பு நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன், ஒரு 2-3 வாசிக்கிற ஆட்களை கூப்பிடுறேன், இதே ஹாலு நான் இங்கே உட்காந்து ஒரு 2-3 சிங்கரை கூப்பிடுறேன். நீங்கள் அப்படியே எங்களை சுற்றி உட்காருங்க, என்ன பாட்டு வேணும்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் வாட்சி காமிக்கிறோம் ஃப்ரீயாக, ஒரு பைசா கிடையாது. நல்லா உங்களுக்கு டின்னரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம். ஷோக்கு ஒரு 1 week முன்னாடின்னு சொல்கிறாரு அவர் ஆர்கனைஸ் பண்ணி தரணும். ஷோக்கு ஒரு 2 days முன்னாடி வச்சா கரெக்டாக, ஒரு நாள் முன்னாடி. ஏன்னா அந்த சிங்கர்ஸும் இருப்பாங்க.
ஒரு கோல்டு ஃபீவர் இருக்கு. நாங்களே கேட்டுருவோம். மைக்ல பாடினாதான் ஏதோ ஒண்ணு கையில இருக்கு. ஏதாவது சொல்லுங்க என்ன. நீங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்க இசையமைத்து காப்பி இல்லாம பாடுங்க. இந்த மாதிரி பாடுறதுக்குலாம் காப்பி ரைட் இல்லை. நம்ம ரோட்ல பாடிட்டு போறதுக்குலாம் காப்பி ரைட்லாம் கிடையாது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா உண்மையில் உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம். எப்படியோ பாட வச்சுட்டீங்க. ஒரே கோல்டு ஃபீவர். தேங்க்யூ.